பிரவீன், நேற்று கோவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாடு உணவக உரிமையாளர் சங்க தலைவரும் கோவையில் உள்ள அன்னபூர்ணா ஹோட்டலின் உரிமையாளருமான சீனிவாசன் ஜிஎஸ்டியால் இனிப்பு, காரம் ஆகியவற்றிற்கு விதிக்கப்பட்டுள்ள அந்த வரி வித்தியாசம் தொடர்பாக எளிமையாக விளக்கினார். இது சமூக வலைத்தளங்களில் வைரலானது. கடலை மாவால் தயாரிக்கப்படும் மைசூர் பாகுவிற்கும் மிக்சர் சேவுக்கும் இடையேயான அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு மற்றும் ஜிலேபி உள்ளிட்ட இனிப்புகளுக்கு வரி விதிப்பு குறைவாக இருக்கிறது. வட மாநிலங்களை கருத்தில் கொண்டு இனிப்புகளுக்கு ஜிஎஸ்டி குறைவாகவும், தமிழகத்தில் அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிடும் கார உணவுகளுக்கு அதிகமான ஜிஎஸ்டி வரியும் விதிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியது சமூக வலைதளங்களில் வைரலானது. இதே போல ரொட்டி பன்னுக்கு ஜிஎஸ்டி வரி இல்லை, ஆனால் அதில் வெண்ணெயோ ஜாமையோ தடவினால் அதற்கு ஜிஎஸ்டி வரி என்று உணவக உரிமையாளர் சீனிவாசன் விளக்கியதும், அதற்கு அந்த பேட்டியில் நிர்மலா சீதாராமன் பதிலளிக்காமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதும், அதன் பின்னர் அவரை ஹோட்டலுக்கு அழைத்து அவரை மன்னிப்பு கேட்க வைத்து அந்த வீடியோவை வெளியிட்டதும் இன்றும் சர்ச்சைக்குரிய பொருளாகி இருக்கிறது. நேற்றும் இன்றும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பாக, அதனால் ஒரு சிறு குறு வணிகர்களான உணவக உரிமையாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை மிக எளிமையாக நிதியமைச்சருக்கு புரிய வைத்து அவருக்கு பாராட்டு குவிந்து வந்த சூழ்நிலையில் நேற்று அவர் நிதியமைச்சர் அறையில் அழைத்து வரப்பட்டு அவர் எழுந்து நின்று மன்னிப்பு கோரிய விவகாரமும், அதற்கு இன்று கோவையில் மீண்டும் வானதி சீனிவாசன் அந்த மன்னிப்பு விவகாரம், அந்த பேட்டி, அது தொடர்பான விளக்கமான பேட்டி அளித்ததும், நான் ஜிலேபியே சாப்பிடவில்லை, பெண் எம்எல்ஏவான என்னை அவர் அநாகரிகமாக பேசிவிட்டார் என்பதைத்தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் இணைத்து உணர்த்தினார் என்று இன்று பேட்டி அளித்தார். இந்த பேட்டி அளித்த அடுத்த சில நிமிடங்களில் எதிர்க்கட்சி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இப்போது ட்விட்டர் வெளியிட்டிருக்கிறார். அதில் பிரதமர் நரேந்திர மோடியின் பணக்கார நண்பர்களுக்கு வரியும் சலுகைகளும் திட்டங்களும் வளைந்து கொடுக்கின்றன. ஆனால் ஒரு ஹோட்டல் உணவக உரிமையாளர், சிறு குறு தொழிலதிபரான அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசனை நேரில் அழைத்து அவமதித்து விட்டார்கள். ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும், அதில் உள்ள வேறுபாடுகளை களைய வேண்டும் என்ற கோரிக்கை முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டிருக்கிறது. ஒரு மக்களின் உரிமையை, பாதிப்பை நிதியமைச்சரிடம் நேரடியாக எடுத்து கூறிய அவருக்கு ஏற்பட்டுள்ள அவமானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ராகுல் காந்தி கடுமையான கண்டனத்தை இன்று தெரிவித்திருக்கிறார். பிரவீன்.